யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது புதைக்குழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டது. அத்துடன் புதைக்குழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டிட்வா புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளன. இதனால் அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வு பணிக்கான தளபாடங்கள் கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகள் செய்து கொடுக்க மன்று கட்டளையிட்டது. புதைக்குழி பகுதிக்கு நேரில் சென்று களத்தரிசிப்பை மேற்கொள்வது என்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய நீதவான் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரணிதா, நல்லூர் பிரதேச சபையின் செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று புதைக்குழியை பார்வையிட்டனர். அத்துடன் புதைக்குழிக்குள் தற்போது நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது எனவும் திகதிகள் இடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.